உலகெங்கும் உள்ள பிகேன் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். 2025வது வருடம் புத்தாண்டு இனிதே பிறந்து விட்டது. எங்க யூடியூப திறந்தாலும் அந்த ராசிக்கு இப்படி இருக்கும், இந்த ராசிக்கு இப்படி இருக்கும். சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, குரு வக்ர பெயர்ச்சி வரைக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஆனா, இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஸ்பெசிஃபிக்கா ரொம்ப யூனிக்கா உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இந்த புத்தாண்டில் என்னென்ன மாரியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது? நட்சத்திரங்கள் வழியாக கிரகங்கள் எப்படி உங்களை வந்து இயக்கி உங்களுக்கான ப்ளஸ் ஆர் மைனஸா தரப்போகுது அப்படின்னு தொடர்ந்து பார்த்து கொண்டே வந்திருக்கிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் திருவோணம். சந்திரனுடைய ஆகச்சிறந்த தன்மையை தன்னகத்தே கொண்டுள்ள நட்சத்திரம். மகாபலி சக்கரவர்த்தியோட நட்சத்திரம், ஸ்ரீமன் நாராயணனுடைய நட்சத்திரம். எனக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம். திருவோண நட்சத்திரம் என்ன சொல்றது? ஒரு நடுநாயகமான ஒரு நட்சத்திரம். அப்படி உட்காந்து மகரத்த ஆக்குபை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளுடைய ஒரு நட்சத்திரம்னு சொல்லலாமா? அந்த அளவுக்கு ஒளி பொருந்திய பௌர்ணமி சந்திரனுடைய தன்மையை தன்னகத்தே கொண்டிருக்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025வது வருஷம் என்ன மாரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது? என்ன மாரியான விஷயங்கள்லாம் நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இதுவரைக்கும் பிரச்சனை, பிரச்சனை, பிரச்சனை. என்னால தாங்கவே முடியல. வச்சிருந்த சேவிங்ஸ் எல்லாம் கரைஞ்சு போச்சு. என்ன பண்ணாலும் எதுவுமே சரியாவல. மனச போட்டு என்ன என்னவோ உறுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த 7:30 சனி ஒரு 3 நட்சத்திரக்காரங்களுக்கு மகரத்துக்கு, அது சூரியன வந்து என்ன பண்ணுச்சுன்னா, நெறைய வச்சு செஞ்சுச்சு. திருவோணத்த மனச போட்டு கொன்னு குழப்பி எடுத்துருச்சு. அவிட்டத்த வீட்ட விட்டே ஓட விட்டுருச்சு. இந்த மாரி எல்லா வேலையும் பண்ணி முடிச்சிருச்சு சனியுடைய ஆளுமை. இந்த தடவ பிறந்திருக்கக்கூடிய இந்த 2025வது வருடம் என்ன ஆகப்போகுது அப்டின்னா, திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலம். அதெல்லாம் சொல்ல முடியாது. நான்லாம் கையில பட்டாசு இருந்தா, அப்படியே பட்டாசு வெடிச்சு, அப்படியே சனிப்பெயர்ச்சி ஆரம்பிக்கும்போது, அப்படியே இங்கேருந்து அது வரைக்கும் ஒரு 1000 வாலாலாம் இல்ல 10,000 வாலா விட்டு கொண்டாடி இருப்பேன். அந்த அளவுக்கு போதும்டா சாமி அப்படின்ற மாரி மன ரீதியாவும் சரி, உடல் ரீதியாவும் சரி, மற்றவர்கள் ரீதியாவும் சரி, காயப்படுத்தப்பட்ட அத்துணை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் சாப விமோசனம் கிடைக்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த 2025வது வருடம் பிறந்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். நான் ஏற்கனவே சொன்ன மாரி சனி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய இடம் மாறுதலை வந்து காட்ட ஆரம்பிச்சுருவாரு. அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு டிசம்பர்ல இருந்தே கொஞ்சம் நல்லா தான் இருக்கீங்க. இருந்தாலுமே சில பேருடைய தசாபுத்தி கொஞ்சம் முன்னுக்கு பின்னா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ஆஃப்டர் மார்ச்சுக்கு அப்புறம் அது நிகழப்போகிறது. ஸோ இந்த குரு அப்படின்னு சொல்றவர் தான் 3ஆம் வீட்டுக்கு அதிபதி இல்லையா? 3க்கும் 7க்கும் உடையப்பட்டவர் என்ன பண்றாருன்னா, போய் 6ல இருக்கார். ஸோ இந்த 6ஆம் இடம் அப்படின்றது பேசிக்காவே அது ஒரு கெட்ட இடம் தான். கிளியர்? 6ன்றது ஒரு மறைவு ஸ்தானம், ஒரு சரியில்லாத இடம். சுபர் போய் உட்கார்ந்திருக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா நம்பளுக்கு அது பாசிபிள். ஏன்னா நம்பளுக்கு அவர் யோகி இல்லல்ல. நம்ம பாயிண்ட்ட மட்டும் தான் இப்ப பேசணும். அப்ப கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லிட்டு விபரீத ராஜயோகம் பெறக்கூடிய முதன்மை ராசி எது அப்படின்னா, இந்த தடவ அடிச்சு சொல்லக்கூட திருவோண நட்சத்திரம் மட்டும் தான். நெறைய இடத்துல பெயர், புகழ், அந்தஸ்து, கௌரவம் செலிபிரிட்டி ஆகப் போறீங்களோ, நெறைய செலிபிரிட்டி ஆகக்கூடிய தன்மை, உங்கள் பேச்சுக்கான அங்கீகாரம் இதுவரைக்கும் சொல்ல வந்தத சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்த அத்துணை திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கும் சிந்தனையில் தெளிவு, வாக்கில் வன்மை, பேச்சில் இனிமையோடு இனிக்கப் போறீங்க. சூப்பரா இருக்க போதுங்க. 6ஆம் இடத்துல என்னதான் வந்து குரு வந்து உட்கார்ந்து இருந்தாலுமே, அவருடைய பார்வை பலம்ன்றது 10ஆம் இடத்தை இயக்கிட்டு இருக்கு. 10ஆம் இடம் அப்படின்றதே கர்மஸ்தானம், வேலைஸ்தானம். உங்களோட வேலைஸ்தானத்த குரு அப்படியே இயக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கரமா வேல வேல வேலைன்னு ஓடப் போறீங்க. நெக்ஸ்ட் வாட் நெக்ஸ்ட் குடு அப்படின்ற மாரி இதுவரைக்கும் என்னத்த நான் பண்ணி, என்னத்த வந்து எது பண்ணாலும் கஷ்டம் அப்படின்னு என்னத்தன்னு சொல்லிட்டு இருந்த ஆளெல்லாம், அப்புறம் அவ்வளோதானா? அப்படின்ற மாரி அப்படி அழகா ரஜினி மாரி அப்படி இயங்க போறீங்க. சரியா? சூப்பரா இருக்க போறீங்க திருவோண நட்சத்திரக்காரங்க. கவலையே பட வேணாம். எக்ஸ்ட்ரார்டினரியான டைம் பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு வந்து இந்த 27 நட்சத்திரங்கள் சூப்பரான டைம் பீரியடோ இல்லையோ, திருவோணம் அப்படின்ற நட்சத்திரத்துக்கு ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாரி சந்திரனுடைய ஆளுமை. சந்திரன் தாங்க எல்லா விஷயத்துக்கும் அவர் தாங்க காரணம். வேற யாரும் இல்ல. மத்த பிளானட்லாம் என்னதான் வந்து லைட் அடிச்சாலும், அத வாங்கிட்டு சும்மா இருக்கணும்ல. நம்ம மனச போட்டு ஒரு மாரி டார்ச்சர் பண்ண வேண்டியது. இன்னைக்கு கிடைக்காட்டி நாளைக்கு கிடைக்கும்டான்னு சொன்னா நம்ப வைக்கிறது இல்ல. ஐய்யயோ போச்சே! ஐயோ போச்சேன்னு உட்காந்து சந்திரன் என்ன பண்ணுவாரு, உள்ள உட்காந்து நோண்டி, நோண்டி, நோண்டி அந்த டயத்த ஃபுல்லா வேஸ்ட் பண்ண வச்சுருவாரு. அந்த அளவுக்கு மேன்மை பொருந்திய மிஸ்டர் சந்திரனுடைய ஆளுமையை முழுமையாக பெற்ற திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 7:30 சனி விலகுதுன்றதே ஒரு சூப்பரான டைம் பீரியட். அதுவே போதும் அவங்களுக்கு பாதி பலம் வந்துரும். ஏன்னா திருவோணத்த வந்து அசைக்கிறதுக்கு வேற ஒண்ணுமே வேணாம். "என்னப்பா, என்னமோ உடம்பு சரியில்லாத மாரி இருக்கு." சொன்னாலே போதும். அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம வந்துரும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான, ரொம்ப ரொம்ப அப்பாவித்தனமான, ரொம்ப 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 அடுத்தவர்களை நம்பக்கூடிய, அ எது சொன்னாலும் சரிங்க, சரிங்க, சரிங்கன்னு ஒத்துக்கக்கூடிய ஒரு ஆளா யார் இருப்பாங்க அப்படின்னா, திருவோண நட்சத்திரக்காரங்க தான் இருப்பீங்க. இந்த தடவ அதெல்லாம் தூக்கி போட்டு, பெட்ட பராக் அப்படின்னு தான் கதவ திறந்து விட்டு போயிட்டே இருக்க போறோம். சூப்பரா இருக்கு.
டைம் பீரியட் சும்மா சொல்ற மாரிலாம் இல்லங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு பலன் சொல்றதுக்கு நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுவரைக்கும் நீங்க பட்ட இல்லல்கள் அப்படிப்பட்டது. இனிமே உங்களுக்கான காலம் கண்டிப்பாக வரலாற்றில் பொறிக்கக்கூடிய காலமாகத்தான் இருக்கும். நெறைய திருவோண நட்சத்திரக்காரங்க செலிபிரிட்டி ஆக போறீங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க 50 வயசு, 60 வயசு தாண்டின திருவோண நட்சத்திரக்காரர்களாக இருந்தாலும் பரவால்ல. ஒரு இடத்தில் நீங்கள் முதன்மைத்துவம் பெறப் போகிறீர்கள். நெறைய ஆன்மீக பலம் அப்படின்றது அதிகரிக்கப் போகிறது. ராசிநாதன் போய் குரு வீட்ல உட்கார்ந்திருக்கிறது அப்படின்றது 3ஆம் இடம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். அது எல்லாமே ஆலயம் சார்ந்த முயற்சியாவே இருக்கும். ஆலய வழிபாடு, ஆலயம் சார்ந்தது, மதகுருமார்கள் சந்திக்கிறது, சித்தர்கள் வழிபாடு பண்றது, சித்தர்களுடைய காட்சி கிடைக்கிறது. நெறைய பேருக்கு வந்து இந்த என்ன சொல்றது? உச்சாடனங்கள் பளித்தல். ஏன்னா, இதுதான் பேச்சு. நீங்க பண்ற உச்சாடனங்கள் படுத்தல் நெறைய சூப்பருங்க. அதாவது இது, அது, இது, அதுன்னுலாம் சொல்ல முடியாது. எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா எதுல கவனம்? இந்த ம் குரு, சனி இணைவு வருது. 6ஆம் இடத்துல வேற வந்து சாரி தப்பு தப்பா சொல்றேன் பாருங்க. ராகு, சனி இணைவு வருது. அந்த ராகு 3ஆம் இடத்துக்கு திரும்ப கீழ இறங்கி வராரு. 6ஆம் இடத்துல வேற இருக்காரு. ரொம்ப நுட்பமா, மைன்யூட்டா பார்த்தோமே ஆனால் கண்டிப்பாக அ தவறா சொல்லல. ஆசைன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் தேவையில்லாத ஒரு பேராசைய வந்து ராகு கிரியேட் பண்ணிவிட்டு, அதன் மூலமாக சில பண இழப்புகளை சந்திக்க வச்சுருவாரு. அதுல கவனமாக இருந்துக்குங்க. ஸோ பணம் அப்படின்ற விஷயத்திலயும், பண முதலீடு அப்படின்ற விஷயத்துல மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்களாக திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாரி மனம் சார்ந்து இயங்கக்கூடிய நட்சத்திரம் தான் திருவோணம் இல்லையா? மற்றவர்கள மனத உட்கார்ந்த இடத்துல ஜட்ஜ் பண்ணக்கூடிய ஆளுக்கு ஒரு ஆள் வந்து உட்கார்ந்தா எய்த்தாப்புல உட்கார்றவர பார்த்து எடை போடக்கூடிய நட்சத்திரம் திருவோணம் தான். ஆனா இந்த தடவ உங்கள மத்தவங்கள எடை போட்டு காசு அபேஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. ராகு அந்த வேலையை பார்ப்பார். அதனால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். 3ஆம் இடத்தில் வந்து ராகு அமர்தல் அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த முன்னேற்றத்த குடுக்கும். அதை தாண்டியும் மே மாசத்துக்கு அப்புறம் 2ஆம் இடத்துக்கு ராகு வரப்போகிறார் இல்லையா? 3ஆம் இடத்துல வந்து ராசிநாதன் அமரப் போகிறார். ஸோ ராசிநாதன் நல்லவனா இருந்தாலும் சரி, கெட்டவனா இருந்தாலும் சரி. 3ஆம் இடத்தில் போய் ராசிநாதன் அமர்தல் அப்படின்றது முயற்சிக்கு ஸ்தானம். 3ஆம் இடம்ன்றனால என்ன? முயற்சி, தைரிய, வீரிய, விஜயஸ்தானம். இந்த ஸ்தானத்துல போய் ராசிநாதன் போய் அமர்றாரு அப்படின்னா என்ன ஆகும்? பயங்கரமான ஒரு தைரியம் பொறக்கும். ஒரு 10 தாயத்த கட்டுன ஒரு எஃபெக்ட் கிடைக்கும்னா பார்த்துக்கங்களேன். அவ்ளோ சூப்பரா இருக்க போறீங்க. திருவோண நட்சத்திரக்காரங்க. ஆன்ம அழகு அதிகரிக்க போகிறது. நெறைய பேர் யோகாலாங்கத்துக்கு போறீங்களோ? அப்படிதான் தோணுது. நெறைய பேர் யோகத்தின் மூலமாக ஆன்மாவோடு கனெக்ட் ஆகக்கூடிய டைம் பீரியட்ல இந்த தடவ கண்டிப்பா நெறைய மகர ராசிக்காரங்களுக்கு நிகழப்போகுது. எஸ்பெஷலி திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக நிகழப் போகிறது. கரெக்ட். அமைதியோ அமைதி. ஷின்சன் மாரி ஆகப் போறீங்க. இதுவரைக்கும் வாங்குன காயம் அப்படி. மத்தவங்கலாம் என்ன திடீர்னு அமைதியாயிட்டேன்னு யோசிப்பாங்க. நம்மளுக்கு தானே தெரியும் என்ன அடி வாங்கியிருக்கோம்னு. அதனால பேசவே கூடாது. இனிமே அடிச்சு கேட்டா கூட நான் வாய திறக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கக்கூடிய நிலைமையில தான் முதல் 5 மாதங்கள் இருக்கும். ஆனா அதுக்கப்புறம் நம்பாளு குரு மாறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். வா பேசு, இப்ப பேசு, இப்ப பேசு, இப்ப பேசுன்னு கூப்பிட்டு கூப்பிட்டு பேசக்கூடிய தன்மைக்கு மாறிவிடும். அதனால நிதானமே பிரதானம் அப்படின்றத கொஞ்சம் கையாள வேண்டிய நேரமாக இருக்கிறது. கிளியர்? எல்லாமே கிடைக்க போது. எதுல கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்டின்னா, பணத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். கையாளுகிற மனிதர்களிடம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்புறம் என்ன பண்ணும்? வழக்கம் போல நிதானமே பிரதானம் அப்டின்றத தாரக மந்திரத்த மைண்ட்ல வச்சுக்கிட்டு போகக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் திருப்பம் உண்டாவதை உணர்வீர்கள். ஓகே. ஸோ எல்லாமே நல்லா இருக்கு. இந்த இடத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும். சரி, என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் சொல்றீங்க. என்ன பண்ணா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும்? அப்டின்னு சொல்லி பார்த்தா, உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல். முடியும் அப்டின்னா, பௌர்ணமி நாள்ல போய் 2 நிமிஷம் நடந்துட்டு வாங்க. சும்மா வாக்கிங் போங்க. எங்கேயாவது பௌர்ணமி ஒளி, சந்திரனுடைய எனர்ஜிய நீங்க ரிசீவ் பண்ணிக்கோங்க. அதுவே உங்களுக்கு சூப்பரான வல்லமையை கொண்டு வந்து குடுக்கும். ரொம்ப சிம்பிள். ராசிநாதனுடைய வலு இருந்தாலும் சரி, நட்சத்திரநாதனுடைய வலு இருந்தால் மட்டும் தான் உங்கனால ஸ்ட்ராங்கா, ஸ்டெடியா ஒரு இடத்துல நிக்க முடியும். அப்போ உங்க நட்சத்திரநாதன நீங்க ரிசீவ் பண்ணிக்கணும்னா, அந்த எனர்ஜி உங்களுக்கு மத்தவங்களுக்குலாம் அந்த வாய்ப்பே இல்ல. உங்களுக்கு மட்டும் தான் கண்ணுக்கு முன்னாடி இருக்காரு மிஸ்டர் நிலா. அதனால போய் நின்னு சந்திரனுடைய எனர்ஜியை வாங்கி அதன் மூலமாக சௌக்கியத்தை அடையக்கூடிய நட்சத்திரமாகத்தான் திருவோண நட்சத்திரக்காரர்கள் இருக்கீங்க. ஸோ என்ன பண்றோம்? பௌர்ணமியில வந்து வாங்கணும். அப்ப என்ன பண்ணணும்? கிரிவலம் வேண்டியதுதான். அண்ணாமலையாருக்கு கிரிவலம் போகக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த 2025வது வருடம் ஆஃப்டர் மேக்கு அப்புறம் சூப்பரா இருப்பீங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, பௌர்ணமி அன்னைக்கு ஒரு தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணீல நான் சொல்ற மாரி ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. அந்த பிரியாணி இலையில உங்களோட விஷஸ் எல்லாம் எழுதிக்கோங்க. இது தாந்திரீக பரிகாரம். கிளியர்? உங்களுக்கு மட்டும் தான் ஸ்பெஷல். ஒரு பெரிய பிளேட் எடுத்துக்கோங்க. அது தாம்பாளமா இருக்கலாம், இரும்பா இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம். அந்த ஃபுல்லா தண்ணி ஊத்திக்கோங்க. ஒரு பிரியாணி இலை எடுத்துக்கோங்க. பச்சை கலர் பேனாவால உங்களுக்கு தேவைப்படுகிற, உங்களுக்கு வேணும்னு நினைக்கிற எதை கொடுத்தால் நீங்கள் மகிழ்வீர்களோ, அதை பிரபஞ்சத்திடம் கேளுங்கள். அதை எழுதி வச்சுக்கோங்க. அத தண்ணீல விடுங்க. ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் அந்த தண்ணி மேல அது மிதக்கட்டும். அதுக்கப்புறம் அத பஸ்பமாக்கி காற்றில் கலந்து விட்டுருங்க. அது போய் யுனிவர்ஸ்ட்ட போய் சொல்லி உங்களுக்கான எல்லா விஷயத்தையும் கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்க்கும். ஸோ முதல் 5 மாதம் இத பண்ணணும். அடுத்த 5 மாதம் என்ன பண்ணணும்? கிரிவலம் போணும். கிரிவலம்லாம் என்னால முடியல மேடம். ரொம்ப கஷ்டமா இருக்கு.
வீடே சுத்துறதுக்கே எனக்கு நேரம் பத்தல. வீடு வீடா லோலோவா சுத்திட்டு இருக்கேன். நீங்க வேற அஷ்டம சனி போயிடுச்சுன்றீங்க, ஜென்ம சனி போயிடுச்சுன்றீங்க, 7:30 சனி போயிடுச்சுன்றீங்க. எப்பயாவது நான் வாழ்க்கையில ஜெயிக்க வேணாமா? நான் ஓடிட்டே இருக்கேன். அப்படின்னு சொல்லக்கூடிய என்ன மாரி ஆட்களாக இருந்தீர்களே ஆனால், கண்டிப்பாக காமாட்சி அம்மன் வழிபாட்டின் மூலமாக கண்டிப்பாக உங்களுடைய செல்வத்தை மிகுதியாக்கிக் கொள்ள முடியும். காமம்னாலே மிகுதி தாங்க. காமாட்சி என்ன பண்ணுவா? மிகுதியா கேட்க கேட்க குடுத்துக்கிட்டே இருப்பா. இத தாண்டியும் பள்ளியறை பூஜை பார்க்கக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக 2 பேருக்கும் இடையில ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்துச்சு. ஏதோ ஒரு சனியுடைய போதாத காலத்துல நாங்க 2 பேரும் ஒரு மாரி பிரிஞ்சுட்டோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை ஓடிக்கிட்டே இருக்கு. இப்பயாவது சரியாகுமான்னு நெனச்சுட்டே இருக்கேன். இல்ல அட்லீஸ்ட் இது வெற்றி போயிடுமாதுன்னு நெனைக்கிறேன். அப்படியே புடிச்சு இழுத்துக்கிட்டே இருக்கு ஜவ்வா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருந்தீர்களேயானால், பள்ளியறை பூஜை பார்த்துவிட்டு வரக்கூடிய திருவோண நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இந்த 2025வது வருடம் முதல் 5 மாதத்தில் உங்களுக்கான தேவையை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அடுத்த 5 மாதம் என்ன ஆனாலும் சரி, நேரா போய் அண்ணாமலையார புடிச்சிட வேண்டியதுதான். பௌர்ணமியில ஒரே ஒரு தடவ கிரிவலம் வந்துட்டீங்க ஆனா, பௌர்ணமி ஒளியின் மூலமாக சொல்கிற செயல், சொல்கிற பேச்சு, செய்கிற செயல் அனைத்துமே சிவனின் அருளால் சித்தமாகும்.